டூடி என்டர்டைன்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். கடந்த ஆண்டு ஜூன் மாதம் முதல் சிறையில் இருக்கிறார் முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் திரு செந்தில் பாலாஜி. அவருக்கு ஜாமீன் கிடைக்குமா? இன்னும் சற்று நேரத்தில் இதற்கான விடை தெரியும். இந்த வழக்கு பற்றியும் இந்த தீர்ப்பு விவரங்கள் பற்றியும் என்னென்ன கோணங்களில் இந்த வழக்கு நடந்திருக்கிறது அதையெல்லாம் பற்றி விளக்க டெல்லியிலிருந்து உச்சநீதிமன்றத்திலிருந்து நமது செய்தியாளர் வெங்கடேஷன் இணைகிறார். இந்த வழக்கு கடந்து வந்த பாதையை சொல்லுங்க. இந்த தீர்ப்பில் உற்று கவனிக்கப்படக்கூடிய அம்சங்களாக என்ன இருக்கும் வெங்கடேஷன்? வணக்கம். கடந்த அதிமுக ஆட்சியில் தமிழ்நாடு போக்குவரத்து துறை அமைச்சராக செந்தில் பாலாஜி இருந்தபோது இந்த போக்குவரத்து துறையில் ஓட்டுநர், நடத்துனர் உள்ளிட்ட வேலை வாங்கி தருவதாக லஞ்சம் பெற்றதாக வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கின் அடிப்படையில் தான் அமலாக்கத்துறையும் பண மோசடி சட்டத்தின் கீழ் ஒரு வழக்கு பதிவு செய்து இந்த விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கில் அவர் கடந்த மார்ச் 18ஆம் தேதி கடந்த ஆண்டு கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கில் தான் அவர் ஜாமீன் கோரி மேல்முறையீடு மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அபய் எஸ் ஓகா, ஏஜி மாசி ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்து கடந்த ஆகஸ்ட் 20ஆம் தேதி குறிப்பிடாமல் இந்த தீர்ப்பை தள்ளி வைத்துள்ளது. மொத்தத்தில் இதனிடையே இந்த வழக்கில் பணமோசடி வழக்கில் அவருக்கு ஜாமீன் வழங்கப்படுமா என்ற ஒரு பெருத்த எதிர்பார்ப்பு ஏற்பட்ட நிலையில் டெல்லி மதுபான கொள்கை வழக்கில் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால், முன்னாள் துணை முதல்வர் மணிஷ் சிசோடியா உள்ளிட்டோருக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் அளித்த போது ஜாமீனில் விடுவது விதி, சிறையில் அடைப்பது விதிவிலக்கு என்ற சட்ட விதி பண மோசடி வழக்குக்கும் பொருந்தும் என்றும் மற்றொரு வழக்கில் அது யுஏபிஏ வழக்குகளுக்கும் பொருந்தும் என்ற ஒரு கருத்தை தெரிவித்துள்ளதால் இந்த வழக்கில், குறிப்பாக இந்த பண மோசடி வழக்கில் அவருக்கு ஜாமீன் வழங்கப்படும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு என்பது நிலவுகிறது. இருப்பினும் எது மாதிரியான நிபந்தனைகளை உச்சநீதிமன்றம் அவருக்கு விதிக்கப் போகிறது என்ற ஒரு விஷயத்தையும் நாம் பார்க்க வேண்டியுள்ளது. டெல்லி முதல்வருக்கு அவர் தலைமைச் செயலகம் செல்லக்கூடாது, மேலும் கோப்புகளில் கையெழுத்திடக்கூடாது என்ற நிபந்தனை விதித்தது. ஒருவேளை செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் அளிக்கப்படும் பட்சத்தில் அவர் வெறும் சட்டமன்ற உறுப்பினராக மட்டுமே உள்ளார், மற்றபடி அவர் அமைச்சராக கூடாது என்ற ஒரு நிபந்தனை விதிக்க வாய்ப்பில்லை உச்சநீதிமன்றம். இருப்பினும் இந்த வழக்கில் அவருக்கு ஜாமீன் வழங்கப்படும் பட்சத்தில் எது மாதிரியான நிபந்தனைகளை விதிக்கப் போகிறது என்பதை தமிழ்நாடு அரசியல் நோக்கர்கள் உற்று நோக்கி வருகிறார்கள். தமிழ்நாடு அரசும் இந்த தீர்ப்பை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த தமிழ்நாடு போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதான ஊழல் வழக்கு தொடர்பான விசாரணை அறிக்கையை உச்சநீதிமன்றம் அந்த சிறப்பு நீதிமன்ற நீதிபதியிடம் வரும் செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்குமாறு ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளது. அந்த அறிக்கையை உச்சநீதிமன்றம் வரும் 30ஆம் தேதி பார்க்க இருக்கிறது. இதனிடையே அமலாக்கத்துறை வழக்கில் அவருக்கு ஜாமீன் வழங்கப்படுமா அல்லது ஜாமீன் வழங்கப்படும் பட்சத்தில் அவருக்கு விதிக்கப்படும் நிபந்தனைகளை என்ன என்பதை நாம் இன்னும் சற்று நேரத்தில் தெரிந்து கொள்ளலாம். அறிகிறார். டூடி என்டர்டைன்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.